16 பெத்து பெருகி வாழணும். அம்மா, ஒரு ஆண் குழந்தையை பெத்து நம்ம வம்சத்தையும் உன் கணவ வம்சத்தையும் பெருக செய்யுமா. ஐயா, எதிரில காராம்பசி நின்றுகிட்டு இருக்கு. நல்ல சகுனம். பொண்ணுமா அப்படி அனுப்புங்க. வாங்க வாங்க. நல்ல சகுனம் பார்த்து எங்க பொண்ணு அனுப்புற இந்த நேரத்துல எதிரில வரியடி மலடி. உனக்கு நேரங்காலம் ஒண்ணும் புரியாதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி கூட உன் வயித்துல பிறக்கல. போங்க போங்க, உள்ள போங்க. நல்ல சகுனம் பார்த்து. நீ ஏன் அழற? அவங்க வேணும்னு உன்னை திட்டல. நம்ம தலையெழுத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க இல்லாம இருக்கிறது நம்ம துரதிருஷ்டம். ஆனா அந்த பரமேஸ்வரனை தினமும் நீ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, அவனே நமக்கு கருணை காட்டலனா நீ ஏன் அவனுக்கு பூஜை பண்ணணும் சொல்லு? கடவுளே, நீ ஏன் என்னை இவ்வளவு சோதனை பண்ற? சொல்லு சொல்லுப்பா. சுவாமி, உமது பக்தை இவ்வளவு வேண்டிக் கொள்கிறாளே, அவளுக்கு தாங்கள் பிள்ளைவரம் தரக்கூடாதா? முதலில் அவர்கள் தோஷத்திற்கு பரிகாரம் பண்ணி பிறகு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றலாம் தேவி. ஓம் நமச்சிவாய. சுவாமி, நாங்கள் காசிக்கு போய்விட்டு கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரமானதால் இன்று உங்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டு பொழுது விடிந்ததும் எழுந்து போகிறோம். அனுமதிக்கிறீர்களா? தாராளமா சுவாமி. ஓம் நமச்சிவாய. காசிக்கு போயிட்டு வந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்களா எங்க வீடு தேடி வந்தது எங்க அதிர்ஷ்டம். தயவு செஞ்சு எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்கே பிள்ளைகள் யாரும் காணவில்லையே? அந்த பரமேஸ்வரன் எங்களுக்கு இன்னும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அந்த பரமேஸ்வரன் கருணை எல்லோர் மேலும் இருக்கிறது. ஆனால் தெரியாமலோ பண்ணிய தப்புக்கு உமக்கு பிள்ளைகள் இல்லை. உனது மாதவிடாயில் உபயோகித்த அழுக்கு துணிகளை வெளியில் சென்றபோது இருட்டில் எரிந்தாய். அந்த சமயத்திலேயே முட்டை உடைந்து வெளியில் வந்த 2 பாம்பு குட்டிகள் அந்த அழுக்கு நாற்றத்தை தாங்க முடியாமல் இறந்து போய்விட்டன. அவற்றின் தாயின் சாபத்தால் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்கிறது. இங்கே அருகிலேயே மேல்மருவத்தூர் என்ற புண்ணிய கஷேத்திரம் இருக்கிறது. போற்றி புற்றினை வாழும் புண்ணியம் போற்றி. தோஷங்கள் யாவும் கலந்திட வேண்டும். மனையெல்லாம் எங்கு மகிழ்ந்திட வேண்டும். என்ன கண்ணையா, என்னாச்சு? பசு மடியில ஒரு பாம்பு வாய் வச்சு பால் குடிச்சது. அந்த பாம்பை நான் கொன்னுட்டேன். இப்ப என் வீடு பூரா பாம்பு புத்தாயிடுச்சுங்க எஜமா. பயமா இருக்கு எஜமா. வீடு பூரா ஒரே பாம்பு மயமா இருக்கு. வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. பாம்பை கொல்றது பிரம்மகத்தி அளவு தோஷம். 16 தோஷங்கள்ல ரொம்ப பெரிய தோஷம் சர்ப தோஷம். ஆகையினால முதல்ல செத்துட்ட இந்த பாம்புக்கு சாஸ்திரோக்தமா ஈமை சடங்கு பண்ணணும். சிவ சிவா, என்னப்பா இந்த அற்புதம்! சாட்சாத் நாகதேவதை இந்த கல்லு மேல பிரதீட்சமாயிருக்கு. இது சாதாரணமான பாம்பல்ல சுவாமி, தெய்வ சர்ப்பமா தான் இருக்கணும். சர்ப்ப ஈமச்சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாகச்சிலையை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுவோம். நீ எனக்கு வேண்டும், உன் உருவம் எனக்கு வேண்டும், உன் பருவம் எனக்கு வேண்டும். ஏ காமநாகா, நாகராஜன் மகளையே நீ பலாத்காரம் செய்ய நினைக்கிறாயா? கயவனே, நீ என்றைக்கு தவறு பண்ணினாயோ அன்றைக்கே உன்னை விரட்டி இருக்க வேண்டும். உனது தந்தை தாய் முகத்துக்காக உன் மீது இரக்கம் காட்டி எத்தனை நாள் உன்னை விட்டு வைத்தோம்? தெய்வ பக்தி, ராஜபக்தி, குரு பக்தி
இவை இல்லாதவர்களுக்கு இந்நாகலோகத்தில் சிறிதும் இடமில்லை. உன்னுள் இருக்கும் நாகசக்தி செயலிழந்து போகட்டும். உன்னை இக்கணத்திலேயே நிரந்தரமாக இந்த நாகலோகத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். என்னை வெளியேற்றுகிறீரா? என் சக்தியை இழக்கச் செய்கிறீரா? சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நான் என்னவானாலும் பரவாயில்லை. அந்த நாகவீரன் பூலோகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் தெரிந்ததா? அளவில் அடங்கா பெருமையே, அளவில் அடங்கா பெருமையே, சொன்னால் சேர்ந்திட்டு புனிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, அளவில் அடங்கா பெருமையே. நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே, நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே. நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே, நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே. அளவில் அடங்கா பெருமையே, சொன்னால் சேர்ந்திடும் புனிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே, அளவில் அடங்கா பெருமையே, அளவில் அடங்கா பெருமையே. ஐயோ, இங்க ஒரு புத்து வந்திருக்க. எப்படி இத உடனே எசமா கிட்ட சொல்லணும். எசமா, நாகசபை கிட்ட ஒரு புத்து வந்திருக்கு. எசமா. புரோகிதரே, நீங்க சொன்னது உண்மைதான். அது கடவுள் பாம்புங்கிறதுனாலதான் பொழுது விடியறதுக்குள்ள புத்து வளர்ந்திருக்கு. நாம ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அம்மா, என்னை அத்தை வீட்டுக்கு அனுப்புங்கள். எதுமா உன் அத்தை வீடு? சாதாரண பாம்பென்று நினைக்காமல் தன் சொந்த பிள்ளை என்று நினைத்து யார் என் நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோயில் கட்டி பூஜை பண்ண வைத்தார்களோ அவர்கள்தான் என் உறவினர்கள். நாகவீரன் சமாதிதான் என் அத்தை வீடு. அதுதான் என் அரண்மனை. பக்தர்கள் கோரிக்கை நிறைவேற்றிக் கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். தந்தை தாயின் வார்த்தையை பிள்ளைகள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்னை ஆசிர்வதியுங்கள். பக்தர்களின் எல்லா தோஷங்களையும் பரிகாரம் பண்ணுவதற்காக இந்த நாகசுந்தரி அங்கே நாகதேவதையாக நிலைத்திருக்கிறாள். நீங்கள் பண்ணிய தப்பை ஒப்புக்கொண்டு அங்கே நாகச்சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். ஆகட்டும் தாயே, தயவு செஞ்சு தாங்களே முன்னால இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும். நாகதோஷ பரிகாரத்துக்கு நாக பூஜை செய்கின்றோம். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணீங்க. சீக்கிரமே உங்களுக்கு குழந்தைகள் உண்டாகட்டும். சுவாமி, அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? என்ன இது விசித்திரம்? அவ சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரனா தான் இருக்கணும். அவளே வந்து இதை பிரதிஷ்டை பண்ண வச்சிருக்கான்னா இது ஒரு புண்ணிய கஷேத்திரம் ஆகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. நீங்க 2 பேரும் மகாபாக்கியசாலிகள். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற. கௌரி, 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 என்னாச்சு? ஓ, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏன் ரங்கம்மா, என்னாச்சு? வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை குறுக்க திரும்பி இருக்குமா? பிரசவம் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா தாய் புள்ள 2 உயிருக்கு ஆபத்து. என்ன பண்றது? இந்த ஊர்ல வைத்தியர்ல அவ புருஷனும் இங்க இல்ல. அப்படின்னா இப்பயே ராமபுரத்துக்கு கொண்டு போயிடுவோம். சரி, ஆகட்டும். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா.
கௌரி கௌரி குழந்தை கௌரிமா கௌரிமா என்னங்க இது என்ன ஆச்சரியம்? உன் வயித்துல இருந்த குழந்தை குறுக்க திரும்பி உன் உயிருக்கே ஆபத்தா இருந்துச்சேமா. இப்ப எப்படி இந்த பிரசவம் ஆச்சு? எல்லாம் அந்த நாகம்மாவோட அருள். அம்மா, என் குழந்தைக்கும் மனைவிக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்டேன். என் வாழ்நாளெல்லாம் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன் ஆசீர்வாதத்தால பிறந்த இந்த குழந்தைக்கு நாகலட்சுமின்னு பேர் வைக்கிறம்மா. என்ன இது? பாம்பும் வரல, நாம வச்ச பாலையும் குடிக்கல. ஏய் பெண்மணிகளா, பட்டுக்கலை கட்டிக்கிட்டு ஒய்யாரமா வந்து பால் வைக்கிறா. இந்த நாகதேவதை குடிப்பாளா? யார் வந்து வைக்கணுமோ அவங்க வச்சாதான் குடி. நான் புத்துக்கு பூஜை பண்ண அப்புறம்தான் எனக்கு நல்ல கணவர் கிடைச்சாரு. அந்த அம்மன் அருளால தான் எனக்கு பிள்ளைங்க பிறக்கிற பாக்கியமும் கிடைச்சது. நாகலட்சுமி, என் மகளோட இந்த முகத்தை பார்த்து தெரு பிள்ளைங்க யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறது இல்ல. அதனால இவ எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியல. என் முகத்தை பார்க்க எனக்கே வெறுப்பா இருக்கு. கடவுள் என்ன ஏன் உயிரோட வச்சிருக்காரோ தெரியல. இதுக்கு என்னாச்சு? நாங்க வீடு கட்ட வாங்கின இடத்துல ஒரு பெரிய புத்து இருந்தது. அதை என் வீட்டுக்காரர் இடிச்சது மட்டும் இல்ல, அங்கிருந்த எல்லா பாம்புகளையும் கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் தான் என் மகளோட முகம் இப்படி ஆயிடுச்சு. பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அம்மா நாகம்மாவுக்கு சேவை பண்ணுங்க. புத்துக்கு தினமும் பூஜை பண்ணி பிரதட்சணம் செய்யுங்க. எல்லாம் சரியாயிடும். உட்காருங்க. இருக்கட்டுங்க. புரோகிதரே, ஐயா, நம்ம சம்பிரதாய பிரகாரம் பிள்ளைக்கு 25 வருஷம் நிறைஞ்சப்புறம் தர்மகர்த்தா பட்டம் கட்டுறது வழக்கம். ஆமா. இப்போ என் பிள்ளை சிவலிங்கத்துக்கு இந்த ஆவணியோட 25 பூர்த்தி ஆயிடும். ஆகையினால் அவனுக்கு தர்மகர்த்தா பட்டம் கட்டணும்னு தீர்மானம் பண்ணிருக்கு. அப்பம் பொண்ணு நான் இல்லையாப்பா? வா, நானே பரிசுல ஓட்டிட்டு போறேன். உனக்குதான் நீச்சல் தெரியாது. எதிர்பாராம பரிசல் கவர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன செய்வ? இந்த லட்சத்துல நீ எங்க பரிசல் ஓட்ட போற? அப்படியா? பாத்துக்கிட்டது நான் பரிசலை எப்படி ஓட்டுறேன்னு. தண்ணி வேகமா ஓடுது. சுழல் இருக்கு, சுழல். பாத்து ஜாக்கிரதை. அக்கா, பஞ்சவர்ணி! ஐயோ, துடிப்பு விட்டுட்டியே. ஐயோ, பஞ்சவர்ணி! என்ன இருக்கா? ஐயோ, கையை விடுங்களேன், கையை விடுங்க. என்னங்க
திருதராஷ்டிர ராஜாவோட மனைவி காந்தாரி கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு பெரிய பதிவிரதை ஆனா. பொண்டாட்டி ஊமன்னு இவன் பேசுறத விட்டுட்டு சதிவிரதன் ஆயிட்டான். இதோட வேலையா? வாங்க. ஐயோ, என்னது இது? நீ பூஜை பண்ற லட்சணம். நாங்க வீட்டுக்குள்ள நெருப்பு பத்திடுச்சுன்னு பயந்து ஓடி வரோம். பாரு, நான் என்ன பண்ணாலும் அக்கறையோட பக்தியோட ஒழுங்காதான் பண்ணுவேன். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா? அதனால என் கணவருக்கு ராமர் வேஷம் போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த கடவுளையும் கண்டதில்லை இல்லையா? அதனால எல்லா கடவுளையும் என் கணவருக்குள்ளேயே பார்க்கணும்னு ஆசை. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முகூர்த்தம் பிரமாதமா இருக்கு போங்க. ரொம்ப சந்தோஷம். அன்னபூர்ணி, இது நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணுமா? புரோகிதரே, நீண்ட ஆயுளோட இருக்கணும்பா. அப்பா, அம்மா, தர்மகர்த்தா வாழ்கன்னு சொன்னா நன்னா இருக்கும் குழந்தை. அப்பா. ஆமாப்பா. நமோ வயம் வை சபலாய குர்மஹே சமேனா இதுவரைக்கும் நம்ம கிராமத்துக்கு போலீஸ்காரங்க வந்ததில்லை. நம்மவங்க யாரும் கோர்ட்டுக்கு போனதில்லை. அந்த காலத்திலிருந்து நம்ம குடும்பத்தார் தான் தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்கார்ந்து நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தர்மகர்த்தா ஸ்தானங்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி. தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றவாளி தண்டனையிலும் தப்பினாலும் ஒரு நிரபராதிக்கு தண்டனை தரவே கூடாது. இந்த தர்மகர்த்தா ஸ்தானத்துல உட்காரணும்னா சரீரம், வாக்கு, மனசு சுத்தமா இருக்கணும். அப்பா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நியாயம் தர்மத்தின் மறு உருவமா இருப்பேன். எனக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இன்னொருத்தியோட அவர் குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் பொண்ணுதானே? இல்ல, எனக்கு குறைச்சல். என்கிட்ட இல்லாத அழகு அவகிட்ட என்ன இருக்கு? என்னது? உனக்கு தாலி கட்டி உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட குடும்பம் பண்ற? எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. எனக்கு தாலி கட்டிட்டு யாரோ ஒரு நடத்த கட்டவளோட ஒரு வெக்கம் இல்லாம குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. மருதையா, இந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜம்தானா? நிஜம்தான் எஜமா. அம்மாவை விட்டுட்டு கங்காமாவோட குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பாருண்டாவும் செய்யல. நான் கடவுள் சந்நிதியில தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நியாயமான முறையில தான் குடும்பம் நடத்துறேன். அதாவது நீ இந்த அம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்க, கங்கம்மாவுக்கும் தாலி கட்டி இருக்கல்ல? ஆமாங்க எஜமா. அது தப்பு இல்லையா? அப்படி எனக்கு தோணல எஜமா. ஆஹா, ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு பேசுறியா நீ? கட்டவ உயிரோட இருக்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டி குடும்பம் பண்றது இந்து சாஸ்திரப்படி தப்பு. நீ தப்பு பண்ணிருக்கிறதுனால எந்த கையால கங்கம்மா கழுத்துல தாலி கட்டினியோ அந்த ரெண்டு கையையும் வெட்டணும். நான் இந்த தர்ம பீடத்து மேல உட்கார்ந்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா, அவரு தப்பு பண்ணிருக்கான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவரா தப்பு பண்ணல, எனக்காக தப்பு பண்ணாரு. ஒருத்தர் கல் எறிஞ்சா கல்லுக்கு தண்டனை தருவீங்களா, எரிஞ்சவங்களுக்கு தண்டனை தருவீங்களா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவர் தப்பு பண்ணது எனக்காக தான்.
அதனால அவரு கைய வெட்டுறதுக்கு பதிலா ஏன் கழுத்தை வெட்டிடுங்க ஐயா, ஏன் கழுத்தை வெட்டிடுங்க. நல்லா இருக்கட்டும், எல்லா ஆஸ்திகளும் அவங்களுக்கே சேரட்டும். எனக்கு வேண்டாம் சாமி, என்ன கொன்னுடுங்க. என்னம்மா நீ என்ன சொல்ற? அவர் செத்து தொலையட்டும், அவர் கைகளை வெட்டா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது அவரு ஆஸ்திதான். பாருமா, நீ மருதையன் கையால தாலி கட்டிக்கிட்டு இருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது. அவன் போராத காலம் எல்லாம் தொலைச்சிட்டான். எப்ப அவன் பிச்சைக்காரன் ஆனானோ, அவனுக்கு ஆதரவா இருக்கிறத விட்டுட்டு தாலி கட்டவங்கிறத மறந்து நீயும் மத்தவன் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவனை அடிச்சு பிடிச்சு வீட்டுல இருந்து வெளியே துரத்திட்டீங்க. அப்ப அவன் கதி இல்லாம சாவர நிலைமையில இருந்தப்ப கங்கம்மா காப்பாத்தி புது வாழ்க்கை கொடுத்தா, வியாபாரத்துக்கு ஒரு வழி காட்டினா. அந்த நன்றி கடனை தீக்கிறதுக்காகத்தான் மருதையன் கங்கம்மாவை தன்னோட வச்சுக்கிட்டான். ஆனா இந்த சமூகம் இந்த தொடர்புக்கு ஒத்துக்காது. இந்த ஊர்ல ஜனங்க மத்தியில தலை நிமிர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தோட தான் மருதையன் கங்கம்மா கழுத்துல தாலி கட்டினானே தவிர வேற எந்த சுயநலத்தோடையும் இல்ல. தான் கனவை கைய வெட்டணும்னு சொன்னதும் அவ என்ன கஷ்டம் அனுபவிச்சா. இந்த தப்பு என்னது? என் கழுத்தை வெட்டுங்க, அவரை வாழ விடுங்கன்னு சொன்னா. நீ அவரை கைய வெட்டுங்க இல்ல கலத்தா வெட்டுங்க, கவலை இல்ல, உனக்கு அவர் ஆஸ்தி கிடைக்கணும்னு சொன்ன. இந்த உலகத்துல பெண்மைங்கிறது ரொம்ப புனிதமானது. தாய் பெண்ணு, தங்கை பெண்ணு, அக்கா பெண்ணு, நாம பூஜை பண்ற அந்த தேவதையும் ஒரு பெண்ணுதான். இந்த புனிதமான பெண்ணினத்துல பிறந்து அந்த பெண் குலத்தையே அவமானப்படுத்துறியே. இங்க சட்டப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு இல்ல. கணவன் மனைவி தொடர்புங்கிறத மனசாட்சி சம்பந்தப்பட்டது. மனசாட்சியின் முன்னிலையில தீர்ப்பு கொடுக்கணும். ஆகையினால கங்கம்மாதா மருதையனோட நிஜமான மனைவின்னு தீர்ப்பளிக்கிறேன். அங்கே நில்லுங்க. அட தாய் திருஷ்டி, தகப்பன் திருஷ்டி, ஊரார் திருஷ்டி, உற்றார் திருஷ்டி எல்லாம் தொலையட்டும். நீ எப்ப வந்த வாயடி? அது நீங்க பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். ஓஹோ. இல்ல மாமா, அந்த பொண்ணு ஆஸ்திக்காக தன் கணவன் கிட்ட தகராறு பண்றா. ஆஸ்திக்காக கணவன் என்ன, கூட பிறந்தவங்களையும் சாகடிச்சிருவாங்க. பிள்ளைங்க பெத்த தாய் தந்தைய கொன்னுடுவாங்க, தாய் பிள்ளைகளை கொன்னுடுவா. நந்தினி, இது கலியுகம்மா. பிள்ளைங்க அப்பா அம்மாவை சாகடிக்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அம்மா பிள்ளைங்களை சாகடிக்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. எல்லா அம்மாக்களும் எங்க அம்மா மாதிரி இருப்பாங்களா? என்னப்பா, என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, உங்க பிள்ளைக்கு நீங்க சரியாவே சாப்பாடு போடுறது இல்லையாமே? சும்மா தமாஷுக்கு சொல்றப்பா. அப்பா, தமாஷுக்கு கூட எங்க அம்மாவை பத்தி யாரும் இப்படி பேசக்கூடாது. நாகலட்சுமி, இந்த காவேரி அம்மாவுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். இந்த தாயால தானே இந்த தங்க புதுமை கிடைச்சது. அன்னைக்கு நீ தண்ணியில விழாதிருந்தா நான் உன்னை காப்பாத்துற வாய்ப்பே வந்திருக்காது. இந்த அழகு விக்கிரத்தை தரிசிக்கும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்காது. மகா, ஏ மகா, என்ன
மகாலட்சுமி, உன் முகத்துல இருந்த தழும்பெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆமாமா, ஆமாமா. என் கண்ணு, அந்த நாகலட்சுமி சொன்னது உண்மைதான். எல்லாம் அந்த நாகதேவதையோட மகிமை. அம்மா, ஏய், என்ன நீ பரிமாறுற? சமையலார பொறுப்பெல்லாம் நீ ஏத்துக்கிட்டியா என்ன? என்னைக்கு ஒரு நாள் ஏத்துக்க தானே வேணும். கொஞ்சம் முன்னாடியே ஏத்துக்கிட்டேன். தப்பு என்ன? முன்னாடி என்ன நீ எங்க வீட்டுல சமையல் வேலையில சேர்ந்துட்டியா? சமையல் வேலை மட்டும் இல்லைங்க, இங்க கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, ராத்திரியில உங்களுக்கு மெத்த விரிச்சு போடுறது. ஓ, ஒருத்திய இத்தனை வேலை பண்ண வைக்கிறாங்களே, சம்பளம் ஏதாவது பேசிருக்கியா? சம்பளம் எதுவும் வேண்டாம். நான் கேக்குற பொருளை நீங்க கொடுத்தா போதும். சம்பளம் வேண்டாம், பொருள் கொடுத்தா போதும். அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கா? என்னது அது? நேரம் வரும்போது நான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீங்க பேசிக்கிட்டே இருந்தா வயிறு ரொம்பாது. முதல்ல சாப்பிடுங்க. வெறும் சொத்தை எப்படி திங்கிறது? ஐயோ. போதும் போதும். சிவா, என்னம்மா அது? முதல்ல நீ சாப்பிட்டு அப்புறம் எனக்கு கொடுக்குற. சிவா, எங்களுக்கு நீ ஒரே ஒரு புள்ள. எங்க வம்ச விளக்கு. சமுத்திர பயணத்துல திசை காட்டும் கருவி. தொலைஞ்சிட்டா திக்கு தெரியாம போயிடும். அதாட்டம் நீ நல்லா இருந்தா இந்த வீடு நல்லா இருக்கும். நீ நல்லா இருந்தா எங்க ஊரு நல்லா இருக்கும். அதுக்காக என் புள்ள நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அம்மா, நீ நினைக்கிறதாட்டம் என்ன யாராவது ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் நீ? நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா உனக்கு ஏதேனும் ஆனா அது தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சிவா, நான் மெட்ராஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேனிங் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரெட்ட பிள்ளைங்க பொறுக்கணும் டாக்டர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த நாகேந்திர சுவாமி உன்னை நல்லா வச்சிருக்கட்டும். கனமா, அங்க பாரு, வெள்ளிக்கிழமை அதுவுமா காலங்காத்தால இப்படி நடு வழியில நாகம் வந்து நிக்கிறது ஊருக்கே ரொம்ப நல்லது. எல்லாரும் நல்லா கும்பிட்டுங்க. இந்த மாதிரி காட்சி அமைவது ரொம்ப அபூர்வம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நடுவழியில நின்னுகிட்டு? காரன் அடிக்கிறானே, காதல விடல? பாம்பு நடு ரோட்ல நிக்குதுங்க சாமி. எந்த பக்கமும் போக மாட்டேங்குதுங்க. பாம்பு நிக்குதுங்கிறதுக்காக முன்னால போகாத நீங்க எல்லாரும் இங்கேயே நிக்கிறீங்களா? அதனாலதான்டா நம்ம நாடு இன்னும் முன்னேறாம அப்படியே இருக்கு. ஏய், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த பாம்பை என்ன செய்யறாங்க தெரிஞ்சுதா? பீஸ் பீஸா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி பெப்பர் சால்ட் கலந்து திங்கிறாங்க. ஐயோ தப்புங்க, பாம்புனா தெய்வத்துக்கு சமம். ஐயோ முட்டாளுங்களா, 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வந்தாலும் நீங்க இன்னும் திருந்துறதாவே இல்ல. நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் புறப்படுறேன். நம்ம எசமானோட வீட்டுல பாம்பு மாதிரியே பிள்ளைங்க பிறந்திருக்கு. ஐயோ, கையும் இல்ல காலும் இல்ல, எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ அதுங்களை பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா? ஐயோ, என் தலை எழுத்து. ஏய், என்னடி இது? உன்னோட அழகா இருக்கிற புள்ளைய கூடுன்னா இந்த பாம்பு குட்டிகளை பெத்திருக்கியேடி. ஏய், நாகமண்டல கேசா, நீ என்ன பொண்ணா இல்ல பாம்பா? உன்னோட எப்படி குடும்பம் பண்றது பாரு. நாளைக்கே திரும்பி போய் மோகினி ஆட்டம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து முத்து முத்தாட்டம் பிள்ளைங்களை பெத்துட்டு சுகமா இருக்கேம்மா. நீயும் இந்த பீஸ் பீஸ் பிள்ளைங்களும் எங்கேயாவது தொலைஞ்சு போங்க.
ஜோதி, என்ன செய்ய போற நீ? என்ன பண்றது நாகலட்சுமி? என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. என் கணவர் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குறது? அதனால தான் செத்துடலாம். ஐயோ, அப்படி எல்லாம் பேசாத. சரி, அந்த ஆஸ்பத்திரியில நல்லா இருக்குன்னு சொன்ன பிள்ளைங்க இப்படி பிறந்திருக்குன்னா ஏதோ தோஷமா இருக்கும். இதுக்கு நம்ம நாகம்மா தான் பரிகாரம். ஜோதி, பாம்பு 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 தப்பு தப்பு பண்ணிட்டேன் ஜோதி. எங்க அம்மா நாகம்மா ரொம்ப கருணை உள்ளவன். அவளை நம்பினவங்க யாரையும் கைவிட மாட்டா. ஜோதி, ஜோதி, நம்ம குழந்தைகளா? நம்ம பிள்ளைங்க தாங்க. இந்த தாய் ஆசீர்வாதத்தால எல்லாம் சரியா போயிடுச்சு. நான் அன்னைக்கு மூட நம்பிக்கை நினைச்சு கண்மூடித்தனமா பாம்பு மேல காரை ஓட்டி அதை கொன்னுட்டேன். இன்னைக்கு எந்த அம்மா நாகம்மா நம்ம பிள்ளைகளை வச்சு என்னோட கண்ணை திறந்துட்டாங்க. அம்மா நாகம்மா, என்ன மன்னிச்சிரு. என்னோட தப்புக்கு என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரு. ரங்கா, வரேன் ஜமா, வரேன். நான் போறேன், நீ போ. ரங்கா வந்துட்டேன். போடா போடா. ரங்கா வந்துட்டேன். ம். ரங்கா, இத்தனை நாளா உன் கை முரடா இருந்தது, இன்னைக்கு பூ மாதிரி மெதுவா இருக்கு. கையில எண்ணெய் பட்டுடுச்சுல, அதனாலதான். ஏய் பஞ்சவர்ணி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? சொல்லட்டுமா? சொல்லு. இந்த மச்சான பார்த்ததுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணை பிறகுலயே நீங்க உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஆட்டம் முதுக நான் எங்கேயும் கண்டதில்ல. 1.5 ஏக்கர் இருக்கு. உங்க கைங்க இரும்பாட்டு இருக்கு. தினமும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, ஒவ்வொரு பழவிக்கும் ஒரு தாளம் போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு முட்டை கொடுத்துக்கிட்டு 100 வருஷம் மச்சானோடய வாழ போயிருக்கு. போடி. இந்த விசாலமான சிவந்த மார்பை கட்டி பிடிக்கிற அதிர்ஷ்டம் எந்த பொண்ணுக்கு இருக்குதோ என்னவோ. அழகிய மன்மதனாட்டம் இருக்கீங்க.
அருத்தி பொழிய அனுராகத்தின் அன்பினில் மயங்குது புது பூவே யமுனா நதியாயது நங்கையை நனைக்கிறதே முரளி முரளி செவியில் செவியில் அருள்தே அருட்தே பொழிய பொழிய பிருந்தாவனமானது மாருதவனம் இங்கே ஜகமே நீயோ நீயே ஜகமோ எத்தனை இன்பமோ இன்பமோ முரளி முரளி செவியில் அருள்தே பொழிய பொழிய அனுராகத்தின் அன்பினில் மயங்குது புது பூவே அக்கா உனக்கு என்னாச்சு
சில்லெந்தன் காற்றே ஐயோ மகப்பா, ஐயோ நான் பெற்ற மவளே. ஆத்தா, ஊர்ல இருக்கிற புத்தை தேடி தேடி மகுடி ஊதி நான் பாம்பு குச்சின்னு இருக்கிறேன். என் கையில இருந்து தப்பிச்சுக்கிட்ட பாம்பு என் மேல வஞ்ச தீர்த்துக்கிறதுக்காக என் பொண்ண பழி வாங்கிடுச்சே. ஐயோ மவளே, நீ இல்லாம நான் எப்படிமா இந்த பாடுறா, பாம்போட பகை 100 வருஷம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உன் பொண்ணை சாகடிச்ச மாதிரி உன்னையும் வம்சத்தையும் நிர்மூலமாக்கிடும். இனிமே இந்த பாம்பு பிடிக்கிறத விட்டுட்டு என் பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நல்லபடியா. எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு, இவருக்கு ஒண்ணும் ஆகல. அது என்னாச்சுன்னா யாரும் திருஷ்டி கழிச்சு போட்டத இவரு தாண்டி இருக்கணும். நான் கொடுத்துருக்க மருந்து கொடுங்க, எல்லாம் சரியா போடும். வரேன். சரி. நீ எங்க போற? கவலைப்படாத, ஒரு நல்ல பையனை பார்த்து உன்னை கட்டி வைக்கிறேன். வா. அட வெக்கம், வெக்கம் பெண்களுக்கு ஒரு அழகிய ஆபரணம் கவிஞர்கள் எல்லாம் வர்ணிக்கிறாங்க. ஆனா ஆபரணம் என்ன அழகா இருந்தாலும் படுக்கிற நேரத்துல கைட்டி தானே வைக்கணும். பேசுறீங்க? இத நான் பேசல மலரே. உன் பேரழகு என்ன இப்படி பேச வைக்குது? அவனோட தாம்பத்திய உறவை வச்சுக்கிறவ செத்துருவா. முதல்ல நான் தான் குடிக்கணுமா? நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிக்கணும், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும்னு எங்க அப்பா, எங்க அம்மா, பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பால்ல சர்க்கரையை மட்டும் தான் போட்டு குடிக்க தெரியும். அமிர்தத்தை போட்டு குடிக்க எனக்கு தான் தெரியும். இல்ல, நீங்க கொஞ்சம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் குடிப்பேன். அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம். என்ன? பூவா தலையா போட்டு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும்? தலை. அப்ப எனக்கு பூ. பூ. நீங்க அவனோட தாம்பத்திய உறவை வச்சுக்கிறவ செத்துருவா. இதையெல்லாம் நீங்க சாப்பிட்டு எனக்கு கொடுக்கணும். கையால மட்டும் தொடக்கூடாது, பின்ன வாயால வாயில கொடுக்கணும். ஆனா கீழே விழுந்தா மட்டும் சாப்பிட மாட்டேன். பஞ்சவர்ணி, நீங்க வந்த வெக்கால வெளியே போ. ஏய், எச்சில திங்கிறியா? உன்னை வர இரு. லைட் அணைங்க, அணைங்கண்ணா. வா. வேண்டாம் போ.
கட்டியா? பஞ்சவர்ணி, பஞ்சவர்ணி, பஞ்சவர்ணி. என்னங்க, என் பஞ்சவர்ணி செத்துருச்சுங்க, என் பஞ்சவர்ணி செத்துருச்சுங்க. நாகலட்சுமி, இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. யாரும் நிரந்தரமா இருக்கவும் முடியாது. நாய்க்கு 16 வருஷம், பசுவுக்கு 20 வருஷம், பறவைங்களுக்கு 5 வருஷம்னு அற்பாயுச கொடுத்த கடவுள் மனுஷங்களுக்கு மட்டும் கஷ்டம் நோய் நொடியெல்லாம் அனுபவிக்கணும்னு 100 வருஷம் கொடுத்திருக்காமா. உன் பச்சை கிளி உன் வயிற்றுல பிறந்து உன் கூட 100 வருஷம் வாழணும்னு அது உன்னை விட்டு போயிருக்கு. திருமணத்துக்கு முகூர்த்தம் கிடைக்கும், ஆனா முதலிரவுக்கு முகூர்த்தம் கிடைக்காது. இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். நடந்ததெல்லாம் மறந்து இந்த அத்தை மடியில அழகா ஒரு குழந்தையை பெத்து கொடுக்கறியா? யாரு? யாரு? நந்தினி, 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 பேய் இல்ல பிசாசு. நந்தினி, நான் சொல்றது கேளு. நந்தினி, நந்தினி, என்னாச்சு உனக்கு? என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல நந்தினி, சொல்றவா வா. நந்தினி, நந்தினி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நந்தினி, சொல்றேன். அங்க பேய் இல்ல பிசாசு இல்ல. நந்தினி, அத்தை, 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 பேய், அத்தை, அத்தை, நான் அத்தை நாகலட்சுமி. நான் தான். நீயா? என்னாச்சுமா? கல்யாணம் என்னோட, முதல் இரவு அவளோடையா? என்னாச்சு? அத்தை, எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணீங்க? உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக என்ன மருமகளாக்கிக்கிட்டீங்களா? என்ன சொல்ற நீ? வாழ்க்கையில ஒரு பெண் சுயநலக்காரியா இருப்பா, கணவனுக்காக தன் உயிரியை கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பா, வேற ஒருத்தையோட என்ன வேணாலும் பங்கு போட்டுக்குவா. ஆனா தன் கணவனையே பங்கு போட்டுக்கிறதுக்கு எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டா. அப்படி என்ன நடந்துருச்சு? கணவன் மனைவி மத்தியில காத்து கூட நுழைய கூடாது. அந்த நிலையில உங்க அண்ணன் பொண்ணு நந்தினி என் ரூமுக்கு வந்து பேயாட்டம் கட்டி கலாட்டம் பண்றா. அவ ரூம்ல ஏதோ பேய் வந்துருச்சா, தூக்கம் வரலையா, என் ரூமுக்கு வந்து அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, வெளியே போயிடுன்னு. எங்கேயாவது விழுந்து செத்துறேன். அதுக்கப்புறம் அவளையே கல்யாணம் பண்ண வச்சு குடும்பம் பண்ண சொல்லுங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா, தப்பு. அவனு விரும்பினது என்னமோ நிஜம். இன்னும் அவனை மறக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்து. நல்லா இருக்க நீங்க சொல்றது. எனக்கு தாலி கட்டலையா? இதை பார்த்தாவது தெரிஞ்சுக்க வேண்டாம். அத்த, நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க. இந்த வீட்டுல ஒண்ணு நான் வாழணும், இல்ல அவ வாழணும். அர்த்தராத்திரில ஒரே சத்தம் கேட்டுச்சு. நாங்க போய் பார்த்தா இந்த 3 பேரும் பாவம் அவங்க அம்மாவை சாகடிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த கிழவிக்கு எங்களை விட பொண்ணுங்க மேலதான் ஆசை. திங்கிறது எங்க வீட்டுல, திருடிட்டு போய் கொடுக்கிறது பொண்ணுங்களுக்கு. அதனாலதான் இவங்களை கொன்னுடலாம் நாங்க நினைச்சோம். அம்மா, நான் இருக்கும்போது நீங்க ஏமா அழறீங்க? நான் உங்க புள்ள மாதிரி. தாய்க்கு பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க எல்லாம் ஒண்ணுதான். என் பிறந்த வீட்டுல 6 ஏக்கர் பூமி கொடுத்தாங்க. பவுன் ஒட்டியானம் நகைங்க எல்லாம் இவங்களுக்கே கொடுத்தேன். என் கணவரோட தேவசத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். போன வருஷம் காசு இல்லாம
என் கணவரோட தேவசத்தை என்னால பண்ண முடியல. கூலி வேலையெல்லாம் பண்ணி 3 காசு 6 காசுன்னு சேர்த்து வச்சிருந்தா அதையும் கொடுன்னு இம்சை பண்றாங்கப்பா. நேற்று ராத்திரி 3 பேரும் என்ன சாகடிக்க வந்தாங்க. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் என் பிள்ளைங்க தானப்பா. இன்னைக்கோ நாளைக்கோ நான் சாக வேண்டியதானப்பா. பாவம், தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள ஒண்ணும் பண்ண வேண்டாப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ண வேண்டாம். பெத்த தாயோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணது பெரிய பாவம். இந்த தாய்க்கு அவங்க பிள்ளைங்க மேல இருக்கிற இரக்கத்துக்காக நான் அனுதாபம் காட்டுனா நீ ஆயத்துக்கு அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி இனிமேலும் யாரும் பண்ணக்கூடாதுங்கிற எச்சரிக்கை கொடுத்து இந்த 3 பேருக்கும் மொட்டை அடிச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலம் விடணும்னு தீர்ப்பு கொடுக்கிறேன். ஏய், எங்க ரூம்க்கு ஏன் வந்த? ஓ, என்ன ஏதாவது செஞ்சு சாகடிக்கிறதுக்கா? ஐயோ, எத்தனையோ பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தைய நான் பார்த்ததே இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் மாமா மாமான்னு வந்து மேல விழுந்து பிடிச்சுக்கிட்டு, சிச்சி, உனக்கு வெக்கம் மான மரியாதை ஒண்ணு இல்லையா? பொதுவா பெண்கள் எல்லா விஷயத்திலயும் பங்கெடுத்துக்கிறத நான் பாத்திருக்கேன். ஆனா கணவன் விஷயத்துல தமாஷு கூட பங்கெடுக்கிறதும் இல்ல, கொடுக்கறதும் இல்ல. புரிஞ்சுதா? நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடக்கும் போது யாராவது வந்து உன் கணவனை கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? கத்தியால குத்தி கொன்னிடுவேன். இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இதா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீயே இத சொன்னீனா கல்யாணம் ஆகி கணவனோட குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறவன் நானும் உன்னை சும்மா விட மாட்டேன். சாகடிச்சிடுவேன். என்ன சாகடிக்க? நீ உயிரோட இருந்தா தானே? என்னது, என்ன சாகடிக்கிறேங்கிறியா? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? உனக்கு என்ன அநியாயம் பண்ண? எதுக்கு என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறேன்? ஆமா, நீ என்ன சாகடிக்கணும்னு தான் விஷம் வச்ச. ஆனா அந்த விஷத்தை தின்னுட்டு என் கிளி செத்துருச்சு. ஏய், நீ என்ன சாகடிச்சாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பேய வந்து ஆட்டுவேன். என் கணவரோட உன்னை சேர விட மாட்டேன். அக்கா, யாருடைய உனக்கு அக்கா? தங்கச்சி அக்காவுக்கு துரோகம் பண்ணுவாளா? உனக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி நடந்துகிட்டேன். என்ன எந்த பாவமும் பண்ணாம இருக்கேன். நீ அநியாயமா பலியாயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த நாடகத்தை ஆடினேன். என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த மத்தவங்க யாருக்கிட்டையும் சொல்றது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணுக்கா. எனக்கு மாமானா பிரியம். நான் அவரை விரும்பி காதலிச்சது நிஜம். ஆனா மாமா உன்னை விரும்புறாருன்னு தெரிஞ்ச உடனேயே நான் என் ஆசையை விட்டுட்டேன். மாமா ஒரு விஷ மனிதன். மாமாவும் உடலுறவு கொண்டா நீ செத்துருவ. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னா உன் பச்சை கிளியோட உயிரை எடுத்த இந்த பழத்தை நான் தின்னும் பிணம் ஆயிடுறேன். வேண்டாம் நந்தினி, வேண்டாம். அக்கா, மாமா கடவுள் மாதிரி ஜனங்களுக்கு நியாயம் வழங்குறவரு. யாருக்கும் அநியாயம் பண்ணணும்னு கனவுலையும் நினைக்கிறவர் இல்ல. அப்படிப்பட்டவர் ஏன் கொலைக்காரன் ஆகணும்? அக்கா, நீ சாக கூடாதுக்கா. நீ சாகவே கூடாது. நந்தினி, நான் உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப நோகடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அக்கா, மாமா வராரு. இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஜனங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க.
10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த தாய்க்கு ஒருவேளை சோறு போடுறதுக்கு அழறாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு அந்த 3 பசங்களையும் அங்கேயே கொண்டு இருப்பேன். ஆனா என்ன பண்றது, தர்மக்கத்த இடத்துல உட்கார்ந்துட்டேன். யாருக்கு வேணும்னாலும் அநியாயம் பண்ணட்டும், ஆனா பெத்த தாய்க்கு அநியாயம் பண்றாங்களே. நான் பொழுது விடிஞ்சதும் கடவுளை வணங்குறது இல்ல, என் தாயத்தான் வணங்குற. என் தாய் தான் எனக்கு தெய்வம். நாகலட்சுமி, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் தாய் என்கிட்ட காட்டுற பாசம் இந்த உலகத்துல என்கிட்ட யாரும் காட்டுறதில்ல. அந்த பாசத்துக்கு முன்னால் நான் தோத்துட்டேன். அம்மா மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீங்க அவங்க ஆசையை இதுவரையில நிறைவேற்றலையே. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது அம்மாவுக்கு வீட்டுல உட்கார்ந்து பொழுது போக்குறதுக்கு சொல்லு. ஒரு பேருப்புள்ள வேணும் இல்லையா? ஊர் விவகாரத்தை விசாரிக்கிறதுல வீட்டு விஷயத்த மறந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனையில இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு மலை மேல இருக்கிற தெய்வத்துக்கு தேங்காய் கொண்டு போனானா? இந்த புருஷ தெய்வம் திருப்தி அடைஞ்சாதான் உனக்கு கூவா கூவா உண்டாகும். நிஜம்தாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல கணவர் கிடைச்சா அவரை கூட்டிகிட்டு வந்து 101 தேங்காய் உடைக்கிறேன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். உங்க முகத்தை பார்த்து மயங்கி அந்த தேவதையின் தாய் நாகமாவையே நான் மறந்துட்டேன். 2 பேரும் போய் நேர்த்தியை செலுத்திட்டு வரலாம். எங்க என்னங்க மனைவி சொல்லி மந்திரம். என் விரோதி நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோவில் கட்டினீர்களே, அதனால் தான் உங்கள் வம்சத்தை அழிப்பதற்காகவே சிவலிங்கத்தை விஷமனிதனாக்கினேன். அவனை விடமாட்டேன். கருடா, கொல்!
நாகசுந்தரி, உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன். பிறந்தவளாச்சேன்னா நீயே ஒரு நல்ல கணவரை காட்டி நீயே தாலி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சியே. என் கணவரோட சேர்த்தா நான் செத்துருவேனா? ஏமா இந்த நிலைமையே எனக்கு கொடுத்திருக்க? அவரு விஷ புருஷனா? என்ன சாகடிச்சு அவர் கொலைகாரனாக வேண்டாம். நீ என்ன சாகடிச்சிடுமா? நீ என்ன சாகடிச்சிடு, நீ என்ன சாகடிச்சிடு, நீ என்ன சாகடிச்சிடு. நாகலட்சுமி, எந்த ஒரு தாயும் தன் மகளுக்கு கெடுதல் பண்றதில்ல. அத்தகைய தாயானா உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். காசுக்காகவும் ஆஸ்திக்காகவும் உன் புருஷன் வாழ்க்கைய பாழ் பண்ணி விஷம் மனிதனா மாத்திட்டா அவனை வளர்த்த தாய். அவ சரீரத்துல ஓடுற விஷம் சாமானியமானதில்ல. இன்னும் சில நாட்கள்ல சிவலிங்கம் மனித உருவத்தையே இழந்து விஷ ஜந்துவா மாறிடுவான். எத்தனையோ ஜனங்களுக்கு ஏதேதோ உதவி எல்லாம் பண்றியே, எல்லாரோட மன்றாட்டுகளையும் கேட்கறியே. உனக்கு உனக்கு என் கணவரை காப்பாத்துற சக்தி இல்லையம்மா? அது என்னால இல்லம்மா, ஒன்னாலதான் ஆகணும். சொல்றது கேள் நாகலட்சுமி. சிவலிங்கம் சரீரத்துல இருக்கிற விஷத்தை எடுக்கிற சக்தி நாகலோகத்தை விட்டு இந்த பூலோகம் வந்த எனக்கு இல்லம்மா. நாங்கெல்லாம் பூஜிக்கிற பரமசிவன் கழுத்துல இருக்கிற சங்கராபரணத்துக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அவர்தான் நமக்கு ஆதியும் அந்தமும். அவருடைய அனுகிரகம் நம்ம பெறணும்னா 11 நாள் பரம நிஷ்டையோட சரீரம் வாக்கு மனசு சுத்தமா கணவரோட சேராம இருந்து கடுமையான விரதத்தை அனுசரிச்சாகணும். நீயும் இல்ல உன் கணவரோ நியம நிஷ்டை தப்பக்கூடாது. அதுதான் சிவலிங்கத்தை மனுஷனாக்குற சக்தி. சிவலிங்கத்தோட வம்சத்துக்கு இருக்கிற பீட கிரகம் ஒன்னாலதான் தொலைணுங்கிற காரணத்தினாலதான் என் பக்தியான ஒன்ன அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புன. என்ன வணங்குறவங்களுக்கு நான் எந்த குறையும் வரவிட மாட்டேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு என் நன்றி கடனை தீர்த்துக்குவேன். ஒன்னாலதான் அவன் வம்சம் விருத்தி ஆகணும். நாகலட்சுமி, அந்த கழுகு எனக்கு நம்ம தாய் நாகம்மா 2 பேரையும் காப்பாத்திட்டா. இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் நான் தாங்க. நீ என்ன சொல்ற நாகலட்சுமி? நாம 2 பேரும் விரும்பணும். பெரியவங்க நம்ம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜாதகம் சரியா சேரலன்னு தோணுது. அதனாலதான் இந்த கஷ்டம். அந்த தோஷம் போகணும்னா நான் விரதம் இருக்கணும். அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உனக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்க. அத்தை, இந்த குங்குமத்தை எடுத்துக்கங்க. சுமங்கலியா நீங்க 100 வருஷம் வாழணும் அத்தை. என் சௌபாகியம் என்னை விட்டு போகணும்னு யாரு என்ன பண்ணாலும் இந்த வீட்டு மருமகளா நான் விரும்புறது இதுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எடுத்துங்க அத்தை. இன்னைக்கு முதல் நாள் விரதம் யார் தொந்தரவும் இல்லாம அம்மா நாகம்மா ஆசீர்வாதத்தால நிறைவேறிடுச்சு. இனி பாக்கி இருக்கிற எல்லா விரதங்களும் நல்லபடியா நிச்சயம் நிறைவேறிடும் அத்தை. நான் வரேன் அத்தை.
இது காளிங்க நாகத்துல இருந்து எடுத்த விஷமுங்க. ஒரு சொட்டு விட்டா எல்லாரும் செத்துடுவாங்க. வாங்க வாங்க. நந்தினி அக்கா, பிரசாதம் கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேன். அந்த நாகலட்சுமி பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்க போறா. பிள்ளைங்க பிரசாதத்தை தின்னுட்டு செத்து போயிடுவாங்க. இனி ஊர் ஜனங்க எல்லாம் நாகலட்சுமிய மூடுவாய. அக்கா, வடை பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. காளிங்க நாக விஷம் கலந்து யாரும் சாகலையே. என்ன மன்னிச்சிரு மல்லிகை மலரே. அங்க திருமதி அவர்கள் உபவாசம், இங்க திருவாளருக்கு மல்லிகை வாசம். என்னம்மா சொல்ற? வணக்கம். இன்றைய சாவு செய்தி. இவள் மண்டையை போட்டு விட்டாள். நாம் எல்லோரும் கண்ணீரஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அவள் கூறுகிறாள். கன்றாவியா போயிடுச்சு. அவளை சாகடிச்சது நாங்க தான். நீ எதுக்கு அழல? தூக்கி போடணும். ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. நாம புதைச்சது நாகலட்சுமிய. சரச்சி எப்படி வந்தா? சரி, சரசு குழியில இருந்து வந்துட்டா. பின்ன நாகலட்சுமி எங்க? எங்க? அவளை புதைக்க கூடாதுங்க. நெருப்பு வச்சு கொளுத்தணும். நெருப்பேட்டி கொடு. இங்க இருக்கு. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொல்லி வச்சிருவோம். பாத்துக்கிட்டே கொல்லி வச்சா அது பேயாயி பின்னாடி நம்ம வீடு வரைக்கும் வந்துடும். அதனால பாக்காவே கொல்லி வச்சுட்டு போயிடலாம். என்னப்பா அது? நம்ம சுந்தரம் குரல் மாதிரியே இருக்குது. சுந்தர மாதிரி இல்ல, சுந்தரே தான். ஏன் கத்துறீங்க? என் கணவரை கட்டிட வச்சிருக்காங்களே. இன்னும் போகல. இத போயிடுவா. நான் வேண்டாம், நீயே வச்சு. தேவதை, நாக
ஏய் எங்களையே ஆட்டி வைக்கிறியா? நாகலட்சுமிய விரதம் இருக்க வைக்கிறியா? ஏய் நீ என்னடி சொல்ற? வணக்கம். இன்றைய முக்கிய பாம்பு புற்று செய்திகள். உன்னை சாகடித்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உனக்கு திவசம் பண்ணுகிறோம். எனக்கு கிடைச்சிடல. எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் எங்க இருக்கிறேன்னு உனக்கு தெரியுதா? பார்வதி என்னை காப்பாத்து. அன்னபூரணி அம்மா, இன்று என் சிஷ்யர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து மகிழி ஊதுவார்கள். அதனால் சிவலிங்கம் உணர்ச்சி கொண்டு நாகலட்சுமியுடன் உடல் உறவு கொள்வான். அதோடு அவள் விரதம் நாசமாகிவிடும். சரி சுவாமி, அப்படியே பண்ணுங்க. நாகலட்சுமி, இன்றைக்கு வெளியில தென்றல் வீசுது, வீட்டுக்குள்ள நெருப்பு வீசுது. நான் என்ன பண்றது? நாகசுந்தரி ஆவாகயாமி. நாகசுந்தரி, என்னிடம் வந்துவிடு. நாகசுந்தரி, அழைக்கிறேன், வந்துவிடு. நாகசுந்தரி, அழைக்கிறேன், வந்துவிடு. நாகசுந்தரி ஆவாகயாமி. நாகசுந்தரி, அப்போதே விரதமெல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு விட்டாயா? சிவலிங்கம் பிழைத்திடுவான் என்று எண்ணிக்கொண்டு விட்டாயா? வம்சச்சுடர் வந்து உதிக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? எக்காரணத்தை கொண்டும் அது நடக்காது. இக்கணத்திலிருந்து நீ என் அடிமையாக வேண்டும். அது நடக்காது.
நாகசுந்தரி, நான் யார் தெரிந்ததா? யார் நீங்க? இந்த நடுராத்திரில இங்கே வந்தீங்க? நான் தான் வரசனமா. இவங்க எல்லாம் பாம்பு பேரனுங்க. இவங்களா? ஏன் அத்த? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம காம்பவுண்டுக்குள்ள பெரிய பாம்பு வந்துருச்சு. அப்படியா? அது சாதாரண பாம்பு இல்ல, 12 அடி நீளம், இவ்வளவு பெருசு. அதை பிடிக்கிறதுல சும்மாவா? அதான் இவங்கள வர சொன்னேன். என்னப்பா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? போங்க. சரிங்க. அங்க பாருடா, யார் அந்த பொண்ணு? அட, நம்ம நந்தினி அம்மா. ஆமா, சின்ன வயசுல எதுக்கு போய் போறாரு பின்னால, அதுவும் இந்த நேரத்துல? ஐயோ, பொண்ணு செத்து போயிடுச்சு. நம்ம சின்ன வயசுமா என்ன காரியம் பண்ணிட்டாரு பாத்தியா? என்ன அநியாயமா இருக்குப்பா. காலங்கட்டு போச்சுடா. ஒரு தர்மகர்த்தா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம். அநியாயமா இந்த கொலையை பண்ணவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தூக்கு தண்டனை தான் கொடுத்தாகணும். நாம நம்ம தாய்க்கு அன்ன ஆகாரம் தான் தரல. இவரு தான் சொந்த மாம மகளையே கொலை பண்ணிட்டாரு. நீண்ட நெடுங்காலமா இதே தர்ம பீடத்துல உட்கார்ந்து எந்த சுயநலமும் இல்லாம நான் தீர்ப்பு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அதே முறையில என் பிள்ளையா இருந்தாலும் நியாயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன். இந்த மாதிரி எத்தனையோ குற்றங்களை இதுக்கு முந்தி நான் விசாரிச்சிருக்கிறேன். அப்ப குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் தீர்ப்பு கொடுத்தனோ, புரோகிதரே, சிவலிங்க விஷயத்திலே அதை நடத்தி வைக்கணும்னு
ஊருக்கு பெரியவரான உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன இது? ஆமா, சொந்த மாமன் மகளையே கொன்ன இந்த குற்றவாளிக்கு சாகுற வரைக்கும் சவுக்கடி கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுக்கிறேன். நியாயத்துக்காக உயிரை கொடுக்கிற வம்சம் உங்களது. அப்படி இருக்கும் போது உங்க புள்ள தப்பு பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை பிரச்சனை இல்லம்மா. உனக்கு கணவனா எனக்கு மகனா அவன் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அவன் தப்பு பண்ணதுக்கு இவங்க எல்லாரும் முக்கிய சாட்சி. இறந்தது நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் நியாயம், நீதி, தர்மம் எல்லாருக்கும் உண்டுதான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. என்ன மன்னிச்சிருமா? மாமா, நான் ஏன் இந்த விரதம் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து யாருக்கும் எந்த சந்தோஷமும் கொடுக்கல, எனக்கும் நிம்மதி இல்ல. 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க மாமா. அதுக்குள்ள இந்த விரதம் முடிச்சிடும். நம்மள பிடிச்சிருக்கிற பீடை எல்லாம் ஒழிச்சிடும். அது வரைக்கும் உங்க தண்டனையை தள்ளி வைங்க மாமா. இது ஏன் தீர்ப்பு இல்லம்மா, ஜனங்க தீர்ப்பு. நான் இந்த இடத்துல நின்னுகிட்டு அவங்களை கேட்கப்படாது. நீயே கேளுமா. அண்ணா, என் கணவரை எனக்கு முந்தையே உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? நந்தினி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. நான் 3 தங்கிங்க மாதிரி 4வது தங்கிய நினைச்சிருந்தாரு. அவரா இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருப்பாரு. என் கணவரை காப்பாத்துங்க. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க அண்ணா. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. அம்மா, அம்மா, நீங்களும் ஒரு தாய் தானே. எனக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுங்க. என் கணவரை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கம்மா. எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. 24 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. பாருங்கப்பா, முதல்ல இருந்தே சிவலிங்கத்தை உங்களுக்கு தெரியும். என்னைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டவன் இல்ல. என்ன கஷ்ட காலமோ என்னமோ இந்த மாதிரி நடந்துருச்சு. பாருங்க, இந்த சுமங்கலி தாலி இழக்க வேண்டாம். இவங்களுக்கு வேணுங்கிற அவகாசம் கொடுத்து பார்க்கலாம். அது எப்படிமா கொடுக்கறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தவறு பண்ண இவனுக்கு தண்டனை கொடுக்கதான் வேணும். பாருங்க, நீங்க கொடுக்கிற அவகாசத்துல இவர் ஒரு உத்தமர்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கலன்னா இவரோட சேர்த்து என்னையும் புதைச்சிடுங்க. இந்த கொடிய மிருகத்தை இதுக்கப்புறம் யாருமா ஊர்ல வச்சுக்குவாங்க? அண்ணா, நீங்க அப்படி சொல்லாதீங்க. என்ன உங்க சொந்த சகோதரியா நினைச்சுக்குங்க. தயவு பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. என்ன வாழ வைங்க. என் மாங்கல்யம் நிலைச்சிருக்கணும். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. பாவம், இவ்வளவு வேண்டி கேட்டுக்கிறா. கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பாருங்க. அப்படின்னா கழுத்துல கட்ட வச்சு கட்டி வைக்கணும். நாகம்மாவா? நாகம்மா என்ன இருந்தாலும் நீதான் எங்க வீட்டு தெய்வம். அந்த சிவலிங்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்து அவன் சாகுற மாதிரி பண்ணிருக்கேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆசையை எல்லாம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்துட்டு சுவாமி. தர்மகர்த்தா இடத்துல உட்கார்ந்து தீர்ப்பளிக்க வேண்டிய நான் என்னைக்கு பழி சொல்ல தாங்கிக்கிட்டேனோ அப்பவே என் நெஞ்சு வெடிச்சு செத்திருக்கணும். நான் பாவம் பண்ணவன், அதனால்தான் சாக. இன்னும் 24 மணி நேரம் வாழ்ந்து நான் என்ன பண்ணணும்? யார கொல்ல? உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருகதை இல்ல. இன்னும் என்ன பிழைக்க வைக்க ஏன் நினைக்கிற? என்ன கொன்னுடு, கொன்னுடு. தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். எந்த தப்பு பண்ணாதவங்க ஏன் சாகணும்? நந்தினியை நான் சாகடிக்கலையா? அது தப்பு இல்லையா? அதை காட்டிலும் பெரிய தப்பு பண்ணணுமா? நீங்க எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணது
உங்க அம்மாதான். நாகலட்சுமி, இந்த விஷயத்தை இத்தனை நாளா நீ ஏன் சொல்லல? நீங்க உங்க அம்மா மேல வச்சிருந்த பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் நான் இந்த நிஜத்தை சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் நான் சொல்லக்கூடாதுன்னு நந்தினி சத்தியம் பண்ணி வாங்கியிருந்தா. ஆனா இன்னைக்கு நந்தினி உயிரோட இல்ல. அதனாலதான் நான் இந்த நிஜத்தை சொல்லிட்டேன். எனக்கு இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. என் கண்ணே, உனக்கு இந்த நிலைமை எப்போ வரக்கூடாதுப்பா, எப்பவும் வரக்கூடாது. உங்க அப்பாவுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா? பெத்த மகனுக்கு இந்த தண்டனை கொடுக்கறதா? என்னால இதை தாங்க முடியலப்பா, என்னால தாங்க முடியல. நீ இல்லாம நான் எப்படி வாழறது? பரமேஸ்வரா, என் மகனை எழுந்துட்டு நான் எப்படி வாழுவேன்? ஏமா, நான் இல்லாம நீ வாழ மாட்டியா? பெத்த மகனுக்கு அப்பா கொடுத்த தீர்ப்பை உன்னால தாங்க முடியலையா? இந்த வார்த்தை உன் இதயத்துல இருந்து தான் வருதா, இல்ல வெறும் வாயிலிருந்து வருதா? சிவா, அம்மா, நாடகத்துல நடிக்கிறவங்களை தான் நான் பார்த்திருக்கேன். வாழ்க்கையில நாடகம் ஆடுறவங்கள முதல் தடவையா அதுவும் உன்னத்தான் பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து தினமும் எத்தனை தடவை அம்மா அம்மானு கூப்பிட்டு இருப்பேன். அம்மானு கூப்பிட்டதுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் பாசம் காட்டியிருந்தா இன்னைக்கு எனக்கு எந்த நிலைமை வந்திருக்காதுமா. பெத்த தாய்க்கும் மத்த தாய்க்கும் என்ன வித்தியாசங்கிறது இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே என்ன பெத்த தாயா இருந்தா எப்படி பண்ணிருப்பாங்களா? யாரோ பெத்த புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு சின்ன வயசுல விஷம் கொடுத்து என்ன ஏமா விஷம் மனிதனா மாத்துன? ஏமா எனக்கு கல்யாணம் பண்ண? அப்பாவியான நந்தினிய சாகடிச்சு ஒரு கொலைகாரனாக்கி இத்தனை ஜனங்க முன்னால நிக்கிற நிலைமைக்கு என்ன ஏமா ஆளாக்குன? அம்மா, அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு கைகை வார்த்தைக்காக சீதையை அழைச்சுக்கிட்டு காட்டுக்கு போனா, சிவா நீ செத்தா இந்த ஆஸ்திங்கெல்லாம் என் பெண்களுக்கே கிடைக்கும்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருந்தா போதும், அன்னைக்கே உன் காலடியில விழுந்து செத்திருப்ப. தாய்க்காக எப்பவுமே உயிரை கொடுக்கிற பிள்ளைய ஏமா நீ சாகடிக்கணும்? ஏமா நீ சாகடிக்கணும்? எந்த சம்பந்தமும் இல்லாத எந்த பாவமும் பண்ணாத என் நாகலட்சுமிக்கு ஏமா இந்த தண்டனையை கொடுக்கிற? சொல்லுமா, சொல்லு. தாயில்லா பிள்ளையான என் மகனை பாசத்தோட வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணும்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ என்னடி பண்ண? ஒரு தாயா இருந்து அவனுக்கு பால் கொடுக்கறதுக்கு பதிலா பாஷாணத்தை கொடுத்துட்டீங்கடி. அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே நயவஞ்சகமா நாடகம் ஆடி நாசமாக்கிட்டியே. கொஞ்சம் கொஞ்சமா நஞ்ச கொடுத்து மனித பாம்பாக்கிட்டியே. ராட்சசி, உன்னாட்ட ராட்சசிங்களால பெண் இனத்துக்கே அவமானம், தாய்ங்கிற வார்த்தைக்கே களங்கம். நீ எல்லாம் வாழவே கூடாது. நாம் பண்ணது கொலை இல்லடி, உனக்கு நான் கொடுத்த தர்மத்தின் தீர்ப்பு. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம்.
அம்மா தாயே, நீ பாம்புதானே நினைச்சு உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி நாங்க பார்வை இழந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு தாயே. எங்களை மன்னிச்சிரு. எனக்கு கண்ணு வந்துருச்சு. தப்பு செய்யறது சகஜம். ஆனா அதை நல்லா உணர்ந்து வருத்தப்பட்டு திருத்திக்கிறது மனித தன்மை. நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை போக்கி நன்மை பண்ணிருக்க. நீ எனக்கு மாங்கல்ய பிச்சு கொடுத்த. நீதான் எங்களுக்கு கண் கண்ட தெய்வம்.